இது வரைக்கும் ஜென்ரலாக நம்ம க்ளவுடுனா என்ன, ஸோ க்ளவுடில் சர்வீஸ் மாடல்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் க்ளவுடுங்கிறதுலாம் நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அஷூர் க்ளவுடுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ அஷூரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ மற்ற க்ளவுட் சர்வீஸ் மாதிரி தான் அஷூரும், அதாவது ஏடபிள்யூஎஸ், அமேசானோட ஏடபிள்யூஎஸும் கூகுள் க்ளவுடு கம்ப்யூட்டிங். ஸோ அதில் எப்படி க்ளவுட் சர்வீஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே மாதிரி தான் அஷூர்லேயும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதில் கிடைக்கிற எல்லா சர்வீஸும் இதில் கிடைக்கும். ஆனால் அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 சர்வீஸ் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து 65+ சர்வீஸ் தான் கிடைக்கும். அது இம்பார்ட்டண்ட்டாக மேஜராக எந்தெந்த ஏரியாவில் க்ளவுட் சர்வீஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் இவங்க வந்து எல்லா சர்வீஸையுமே கொடுக்கல. ஸோ அது கொடுத்து தேவையில்லை அப்படிங்கிறதுனால லிமிட்டடாக தான் கொடுக்குறாங்க. ஸோ லிமிட்டடாக கொடுத்தாலும் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்த்துருப்பீங்க, 22%. இதுவே 140 சர்வீஸ் கொடுக்குற அமேசான் பார்த்தீங்கன்னா வெறும் 29% தான். 2 பேர் கடையில் 7% தான் வித்தியாசமே. அவங்க 140 கொடுத்தோம், இவங்க வெறும் 65 தான் கொடுக்குறாங்க. ஸோ வித்தியாசம் இருக்குது. ஸோ அதில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம லீடிங்காக நீங்கள் யூஸ் பண்ணுற நெட்ஃப்ளிக்ஸ், ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட டேட்டாவில் பாதி டேட்டா அஷூரில் தான் இருக்குது. ஸோ மீதி பாதி டேட்டா பார்த்தீங்கன்னா, ஸோ பாதி டேட்டா அமேசான்லேயும் பாதி டேட்டா சரிப்பா. ஸோ இப்போ அஷூரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 65+ சர்வீஸ் இருந்தாலும் 22%. இப்போது ரீசெண்டாக 2025 Q1 எடுத்த சர்வே படி 22% அவங்களோட ஷேர். ஓகேவா? ஸோ இது மற்ற க்ளவுடில் இருக்கிற மாதிரி சேம் அதே கேஆர்சிஓ தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அது பே பண்ண போகுது, அவ்வளோதான். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணால் கம்மியாக பே பண்ணலாம், கம்மியாக யூஸ் பண்ணினா அதிகமாக பே பண்ணுவீங்க. இது புரியல தானே? என்ன சொல்ல புரியுதா? அதிகமாக யூஸ் பண்ணால் கம்மியாக பே பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இது கரெக்டாக அது தப்பு தானே? ஆனால் க்ளவுடில் அதான் கரெக்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ லாங் டூரேஷன், எவ்வளோ ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கன்செஷன் கொடுப்பாங்க. ஸோ ஹோல்சேலில் போயிட்டு நீங்கள் ஒரு பொருள் வாங்குற மாதிரி தான். ஸோ ஒரு மூட்டை அரிசி நீங்கள் எடுக்கும்போது 45 rupees கொடுக்குறாங்க அப்படின்னா 1 கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஹோல்சேலில் போகும்போது கன்செஷன் இருக்கும் இல்லையா? எந்த ஒரு பொருள் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினாலும் அதில் கன்செஷன் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி க்ளவுட்லேயும் உண்டு. ஸோ க்ளவுடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரியே நீங்கள் எவ்வளோ லாங் டூரேஷன், ஸோ நீங்கள் 1 மாதத்துக்கு அந்த சர்வீஸ் எடுக்கிறீங்கன்னா 25 ரூபா பே பண்ணுவீங்க. இதுவே அதே சர்வீஸை 1 வருஷத்துக்கு எடுக்கிறீங்கன்னா 15 ரூபா பே பண்ணால் போதும். வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அது இங்கே அஷூரை பொறுத்த வரைக்கும் கன்செஷன் நிறையா இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்ன்றதை நம்ம ஒரு எக்ஸசைஸ் மூலமாக பார்ப்போம். அது ஒரு எக்ஸசைஸே இருக்குது, நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி இப்போ நான் சொன்னது சரியாக இருக்கா இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கம்மியாக பே பண்ணணும். அதே மாதிரி அதிக டூரேஷன், எவ்வளோ இயர்ஸ் அதிகமாக நீங்கள் ரிசர்வ் வச்சுக்கிறீங்களோ ரிசர்வில் வைக்கும்போது நீங்கள் கம்மியாக தான் பே பண்ணணும். ஸோ அந்த காஸ்ட்டு வேரியேஷனை நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ அஷூரோட ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமேசான் ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான், அமேசான் க்ளவுட் சர்வீஸை கொடுத்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்க இந்த க்ளவுடு மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. ஸோ அமேசான் லான்ச் பண்ணது 2006, அஷூர் லான்ச் பண்ணது 2008 அக்டோபர். யாருமே வந்து ஒரு புது பிஸ்னஸ்குள்ளே வராங்க அப்படின்னா பெருசாக அவர் பிஸ்னஸ் ரீச் ஆகாது, யாரும் தெரியாது. அதனால் 2 வருஷம் வரைக்கும் 2010 வரைக்குமே அஷூர் சர்வீஸை யாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. 2 வருஷம் சும்மா ஒரு டெமோ மாதிரி தான் வச்சுக்கிட்டு அவங்க இருந்திருக்காங்க. ஓகேவா? 2014 தான் அவங்க விண்டோஸ் அஷூர் அப்படிங்கிற நேமை மைக்ரோசாஃப்ட் அஷூர்னு ஒரு சென்டிமெண்ட்டாக மாற்றிருக்காங்க. இப்போ பழைய சர்வீஸ் எல்லாமே விண்டோஸுங்கிற நேம் தான் ஃபேமஸ். ஸோ விண்டோஸ் 98, விண்டோஸ் XP கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஸோ அதெல்லாம் அப்போது ஃபேமஸான ஓஎஸ். ஸோ விண்டோஸுங்கிற நேம் ஃபேமஸாக இருந்தது, சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே க்ளவுடில் அது வந்து பெருசாக எந்த எஃபெக்டும் கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, மைக்ரோசாஃப்ட் அஷூர் 2014 மாற்றுறாங்க. 2014 அப்புறம் தான் நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டாரு, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் க்ளவுடுக்குள்ளே வராங்க. க்ளவுட்னா இவங்க சர்வீஸை யூஸ் பண்ண வராங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா 50% சர்வீஸ் வந்து அஷூரில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட டேட்டா நெட்ஃப்ளிக்ஸ் தெரியும் இல்லையா, எவ்வளோ மூவிஸ், எவ்வளோ வெப்சீரிஸ், எவ்வளோ வீடியோஸ், இந்த ரிலீஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 50% அமேசானில் இருக்குது. 2006 அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசானோட ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறாங்க. 2014 அப்புறம் அவங்க இவங்களோட ப்ரைஸிங் நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு 2014 அப்புறம் அவங்களோட டேட்டா எல்லாமே அஷூருக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி தான் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அஷூரோட க்ளவுடை நிறைய லீடிங் கம்பெனிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா .NET, அதுக்கப்புறம் MS SQL. இது ரெண்டுமே அது வந்து மைக்ரோசாஃப்டோட ஓன் ப்ராடக்ட். ஸோ வேறு யார்கிட்ட இவங்க வாங்கி க்ளவுடுக்குள்ளே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஓன் ப்ராடக்ட்னால ப்ராஃபிட் அதிகம். இதே நீங்கள் அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமேசான்கிட்ட சொந்தமாக ஒரு SQL சர்வீஸ் கிடையாது, அதே மாதிரி எந்த ஓஎஸும் ஒன்றும் கிடையாது. ஆனால் மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ் எல்லாமே இவங்களோட தான். ஸோ அதனால் அதுக்கு அவங்க வெளில யார்ட்டையும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் அவங்க ஓன் ப்ராடக்டை முதல்ல கொடுத்தாங்க. அதே மாதிரி இவங்க 2014 மைக்ரோசாஃப்ட் அஷூர்னு மாற்றும்போது வெர்ஷன் 1 தான் இருந்தது, அஷூர் வெர்ஷன் 1. ஸோ வெர்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற யூசர் இன்டர்ஃபேஸ் அப்போ கிடையாது. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். டார்க் பேக்ரவுண்ட் இருக்கும், டார்க் பிளாக்காக இருக்கும் பேக்ரவுண்டு, மற்ற டெக்ஸ்ட்லாம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அவங்க பழசு வெர்ஷன் 1ல் யூஸ் பண்ணியிருந்த யூஐ. அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டாக அதுவும் நல்லா இல்லை, அட்ராக்டிவாக இல்லை, யூசர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ்லாம் அவங்க கிடச்சதுக்கப்புறம் வெர்ஷன் 2 மாற்றுறாங்க. ஸோ வெர்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் யூஐ, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற யூஐ இப்போ நீங்கள் காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க, எல்லாமே சிம்பிளாக இருக்கும். ஸோ பார்த்தோன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இரிட்டேஷனை வராத மாதிரி இருக்கும். ஆனால் இது AWSோட கன்சோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் பிளாக் அண்ட் ஆரஞ்சில் இருக்கும். ஸோ பிளாக் கலர் இருக்கும், ஒயிட் இருக்கும், ஆரஞ்சு 3 கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க AWS. அது இப்போதைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில ஆப்ஷன்ஸ் விசிபிளாக இருக்காது. ஈஸியாக நீங்கள் இப்போ அங்கேயும் வந்து உங்களுக்கு குளோபல் சர்ச் பார் இருக்கும் AWSலேயும். ஆனால் இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் இன்டர்ஃபேஸ் ஈஸியாக இருக்காது. இப்போ நம்ம ரிசோர்ஸ் டூல் க்ரியேட் பண்ணோம், ஏதாவது புரியாத அதில் டேர்ம்ஸ் ஏதாவது இருந்ததா இல்லை. ஸோ பேசிக்கில் போனீங்க அப்படின்னாக்கா என்ன அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், நேம் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் டேக் கொடுத்துருப்போம். ஸோ இது எதுவுமே நமக்கு புரியாத வார்த்தைகள் எதுவுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வராங்க இங்கே இன்ட்ராக்டிவ் யூஐ இங்கே இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க யூஐ வந்து இன்ட்ராக்டிவ் யூஐ, சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம காஸ்ட்டை பற்றி பேசும்போது முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் டைப்பு. நான் காலையிலே சொன்னேன், நீங்கள் சென்ட்ரல் இந்தியா யூஸ் பண்ணும்போது காஸ்ட் கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் யூஎஸ் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ தூரத்தை பொறுத்து அமௌண்ட் உண்டு, எந்த கண்ட்ரி லொக்கேட் ஆகிருக்கு அந்த ரீஜியன் அதை பொறுத்து உண்டு. ஏன்னா இந்தியன் ருப்பீஸுக்கும் அமெரிக்கன் டாலருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87-88 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இந்தியாவில் நீங்கள் ரீஜன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட் கம்மி எல்லா ரிசோர்ஸுமே. நீங்கள் இதுவே அதர் கண்ட்ரிஸ், நீங்கள் யூரோப்பில் உள்ள மற்ற கண்ட்ரி, இட்டாலி, இந்த மாதிரி UK அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரேட் அதிகம். நம்ம இந்தியன் கரன்சிக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் அதிகம் இருக்கிறதுனால அந்த ரிசோர்ஸ் டைப், என்ன ரிசோர்ஸ், எந்த ரீஜியன், ஸோ இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு அந்த சார்ஜஸ் வேரி ஆகும். ஸோ அடுத்து எந்த அளவுக்கு கன்சம்ஷன் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம், எத்தனை வருஷம், எத்தனை மாதம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் உங்களுக்கு வேரி ஆகும்.
அதுக்கு அடுத்தது மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க. நம்ம சைடு க்ளவுடில் எந்த மெயின்டெனன்ஸும் பண்ண மாட்டோம். ஆனால் க்ளவுடு சர்வீஸ் ப்ரொவைடர் அஷூர் அவங்க சைடு டேட்டா சென்டர்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான சார்ஜஸ் கொஞ்சம் ஹிடன் சார்ஜாக இருக்கும், வெளில சொல்ல மாட்டாங்க. நம்ம யூஸ் பண்ணுற அந்த சர்வீஸ்க்குள்ளேயே அந்த சார்ஜஸ் சேர்த்து ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் இருக்குது. அடுத்தது ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜியாகிரஃபிங்கிறது ஒரு பெரிய ஏரியா, ஒரு கண்ட்ரி வச்சுக்கலாம். ஒரு கண்ட்ரி வந்து ஜியாகிரஃபின்னு சொல்லுவோம். அந்த கண்ட்ரிக்குள்ளே உள்ள ஒவ்வொரு பார்ட்டியும் ரீஜன் சொல்லுவோம். ஸோ ரீஜனுக்குள்ளே இருக்கிற அந்த டேட்டா சென்டர் எல்லாத்தையும் ஜோன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டேஜில் பிரிப்பாங்க, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் டைப்பு. இப்போ நம்ம ஃப்ரீ ட்ரையலில் இருக்கோமா இல்லை பேசிக்கோவில் இருக்கோமா, இதே வந்து என்டர்பிரைஸ் லெவல், இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. எந்த சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சார்ஜஸ் வெரி ஆகும். இப்போ ஃப்ரீ ட்ரையலில் ஃபுல்லாக ஃப்ரீ, ஒரு $100 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். $100 உங்களுக்கு வந்து 0 ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேசிக்கோவுக்கு மாறிடும். நீங்கள் அதுக்கடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரிசோர்ஸுமே உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு பே பண்ணாதான், அதை பே பண்ணுறதுக்கான மெத்தட் ஆட் பண்ணியிருக்கணும். பே பண்ண தேவையில்லை, ஆனால் பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணணும். கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அடுத்தது சர்வீஸை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அது சப்ஸ்கிரிப்ஷன் டைப்பில் வரும். அடுத்தது அஷூர் மார்க்கெட் பிளேஸ். ஸோ மார்க்கெட் பிளேஸை நம்ம எங்கே இருக்குது, மார்க்கெட் பிளேஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸசைஸ் போகும்போது காட்டுறேன். ஸோ எக்ஸசைஸில் நம்ம ஒவ்வொரு ரிசோர்ஸஸ் செலக்ட் பண்ணும்போது மார்க்கெட் பிளேஸில் தான் செலக்டே பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் பிளேஸுங்கிறது எல்லா ரிசோர்ஸும் இருக்கிற இடம் தான் மார்க்கெட் பிளேஸ். ஸோ அந்த மார்க்கெட் பிளேஸில் நம்ம என்ன ரிசோர்ஸ் செலக்ட் பண்ணுறோம், எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் 11ல் 25x2 2025ல் ப்ரோ ஜென்ரேஷன் 2 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெர்ஷனுக்கு ஒரு அமௌண்ட் உண்டு. இதுவே நீங்கள் ஹோம் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அமௌண்ட்டு கம்மி. இதில் லேப்டாப்லாம் OS போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, நாங்கள்லாம் ஹோம் தான் போட்டு கொடுப்பாங்க. ஹோம் வந்து ஒரு 2000 3000 ஒரு OS. இதே நீங்கள் ப்ரொஃபஷனல் வெர்ஷன் போனீங்கன்னா ஒரு 4000லேருந்து 6000 வரைக்கும் வரும். என்டர்பிரைஸ் போனீங்கன்னா 8000லேருந்து 10,000 வரும். ஸோ அதிலே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே காசு வந்து வெரி ஆகும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஓஎஸை பொறுத்தும். ஸோ அஷூரில் இந்த மாதிரி நம்ம அஷூர் சர்வீஸ் எல்லாத்தையும் நான் காலையிலே உங்களுக்கு எங்கே இருக்குன்றது காட்டணும். ஸோ ஏலேருந்து Z வரைக்கும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எல்லா ரிசோர்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் முக்கியமான சர்வீசஸ் இதுதான். ஸோ முதல்ல கம்ப்யூட் சர்வீஸ். ஸோ விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் இதில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 8500 விர்ச்சுவல் மெஷின் நமக்கு அவைலபிள். நம்மளுடைய அஷூர் போர்ட்டலில் 8500. நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒவ்வொரு பேஜுக்கு ஒரு 360 பேஜுக்கு, ஒரு பேஜுக்கு 20ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000க்கு மேலே OS இருக்குது. அவ்வளோ வெர்ஷன்ஸ் இருக்குது. அவ்வளோ OS இருக்காது, அதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது டேட்டா சர்வீஸ்ன்னு போனீங்கன்னா ஸ்டோரேஜ். ஸோ டேட்டா சர்வீஸில் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்துடும். ஒரு 4-5 டைப் ஸ்டோரேஜ் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது அப்ளிகேஷன் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி நம்ம இன்றைக்கே பார்த்துருவோம், ஓகேவா. ஸோ அது இல்லாமல் அஷூர் ஷெடியூலர் நம்ம சிலபஸில் வராது. ஒவ்வொரு சர்வீஸ்லேயும் நம்ம மினிமம் ஒரு கேட்டகரியில் ஒரு சர்வீஸாக பார்த்துருவோம். ஸோ கம்ப்யூட்டர் சர்வீஸில் ஒரு 5-6 பார்க்க போகிறோம். ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். அதில் வந்து ரெடிஸ் கேட்ச் மட்டும் நமக்கு இல்லை. ஸோ அது வந்து லேட்டஸ்ட்டாக இருந்ததுனால அது நமக்கு அவைலபிளாக இருக்காது. அப்ளிகேஷன் சர்வீஸில் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். நெட்வொர்க் சர்வீஸில் பார்த்திங்கன்னா கடைசி 2 நாள் நம்ம நெட்வொர்க் சர்வீஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங், அதெல்லாம் வந்து இதில் வந்துடும். ஸோ நமக்கு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்லாம் நம்ம சிலபஸில் கிடையாது, நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. அது வந்து பெய்டில் தான் வரும். அடுத்தது இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் நம்ம பண்ண முடியும். நம்ம லாஸ்ட் டே ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் யூஸ் பண்ணலாம். டூல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டூல் இருக்குது. அதில் முக்கியமாக டேட்டா ஃபேக்ட்ரி ஒரு முக்கியமான டூல். அதுக்கப்புறம் டேட்டா பிரிக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்பார்க் அனாலிட்டிக்ஸ், ஸ்டீம் அனாலிட்டிக்ஸ், இப்படின்னு ஒரு 4 டூல் இருக்குது. ஸோ 4ல் ஒரு டூலாக நம்ம கவர் பண்ணலாம்.
அடுத்து ஏஐயை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏஐ ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஏஐ ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணலாம். சரி, ஐஓடி. ஸோ ஐஓடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஓடி ஹப்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ அது ஸ்டோரேஜ் கீழே வரும், அதையும் பண்ணலாம். அடுத்தது செக்யூரிட்டி ஐடென்டிட்டி. இதில் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், நம்ம அக்சஸ் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம், இன்றைக்கே பார்த்துருவோம் அதை. ஸோ டெவலப்பர் டூலில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எதுவுமே நம்ம கவர் பண்ண முடியாது. விஷுவல் ஸ்டுடியோ மட்டும் வேணால் பார்க்கலாம். சரி, அவனை இதோட முடிச்சிடலாம், ஒரு 5 நிமிஷம் தான். ஸோ இங்கே அஷூரோட ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஃபிசிக்கலுக்கும் விர்ச்சுவலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம ஃபிசிக்கலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் அதை விர்ச்சுவலாக எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம எந்த சர்வீஸ்லாம் விர்ச்சுவலாக யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே ஃபிசிக்கலாக டேட்டா சென்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. மொத்தம் 140+ கண்ட்ரீஸில் அஷூரோட க்ளவுட் சர்வீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 60 to 65 ரீஜியன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரீஜன்லேயும் 2லேருந்து மேக்ஸிமம் ஒரு 10 வரைக்கும் அதில் சப் ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஜியாகிரபி, அடுத்த ஸ்டேஜில் ரீஜியன், 3வது ஸ்டேஜில் அவைலபிலிட்டி ஜோன். ஸோ முதல்ல ஜியாகிரபினா என்ன? ஸோ ஜியாகிரபி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ட்ரியாக எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஜியாகிரபிலையும் மினிமம் 2 ரீஜன் இருக்கணும். ஸோ மினிமம் 2 ரீஜன் சேர்ந்தது தான் ஒரு ஜியாகிரபின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம காலைல கூட ஒரு ரீஜன் ஸ்டார்ட் பண்ணோமா? என்ன ரீஜன் ஸ்டார்ட் பண்ணோம் காலைல? சென்ட்ரல் இந்தியா. அந்த ரெக்கமெண்டரில் ஒரு 10 ரீஜன் காட்டுச்சு இல்லையா? ஸோ அது எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரியில், இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா அப்படின்ட்டு 3 ரீஜன்ஸ் இருக்குது, ஓகேவா? ஒரு ஜியாகிரபி, இந்தியாவுக்கு ஒரு ஜியாகிரபி, அதுக்குள்ளே ஒரு 3 ரீஜன். ஸோ மினிமம் 2 இருக்கணும், மேக்ஸிமம் எத்தனை இருக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா 2க்கு மேலேயும் ரீஜன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஆனால் மினிமம் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 2 கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஜியாகிரபிக்குள்ள 2 ரீஜன் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்குள்ளேயும் ஜோன்ஸ் இருக்கணும். அவைலபிலிட்டி ஜோன்ஸ் 3 இருக்கணும். ஸோ ஒரு ஜியாகிரபி, அதுக்கு 2 ரீஜன், ஒவ்வொரு ரீஜனுக்கு கீழேயும் 3 ஜோன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருந்தால் அது வந்து போனஸ் தான், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு அந்த ஜோனுக்கு கீழேயும் டேட்டா சென்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ டேட்டா சென்டர் தான் எண்டு பாயிண்ட். ஸோ அங்கே தான் நம்மளுடைய ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது விர்ச்சுவல் மெஷின், அதாவது ஃபிசிக்கல் மெஷின், அதுக்கப்புறம் சர்வர், ஸ்டோரேஜ், இது எல்லாமே டேட்டா சென்டரில் தான் இருக்கும். ஸோ டேட்டா சென்டரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2 Gbps வரும், மினிமம் 2 Gbps. ஒரு சில பிளேஸில் வந்து 1 Gbps கண்டிப்பாக வரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 Gbps மேலே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து வெறும் 250 Mbps தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ டேட்டா சென்டரில் நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் 2 Gbps கீழே நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொரு டேட்டா சென்டர்லையும். ஸோ நார்மலாக வந்து இது பழைய டேட்டா படி 54 ரீஜன். இப்போ லேட்டஸ்ட்டாக 2026 ஜனவரி டேட்டா படி 60 ரீஜன் அவைலபிளாக இருக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம நீங்கள் பாருங்கள், ஜியாகிரபிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ கனடாங்கிறது ஜியாகிரபி. ஒரு ஜியாகிரபி கீழே 2 ரீஜன் பேர் இருக்கணும். ஒவ்வொரு ரீஜனுக்கு கீழேயும் 3 ஜோன் இருக்கணும். அதுதான் இங்கே காட்டியிருக்கோம். இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு ஜியாகிரபி, அதுக்குள்ளே ரீஜன் சென்ட்ரல் இந்தியா, சவுத் இந்தியா. ஸோ அந்த சென்ட்ரல் இந்தியாவுக்கு கீழே 3 ஜோனு, சவுத் இந்தியாவுக்கு கீழே 3 ஜோனு. இது மேண்டேட்ரி, கண்டிப்பாக இருக்கணும்.
சரி, இதோட முடிச்சிடலாம். அவ்வளோதான் கடைசி டாபிக்கு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் இல்லை. ஸோ ரீஜன் சொன்னேன். ஸோ ஜாகிரபிக்கு ரீஜன் இருக்கும். ரீஜனுக்கு 3 ஜோன் இருக்கணும். அந்த ரீஜன்லேயே பார்த்தீங்கன்னா சோவர்ஜன் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ரீஜன் இருக்கு. ஸோ நார்மல் ரீஜனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக கிரியேட் பண்ணது? ஸ்பெஷலாக கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்காக கிரியேட் பண்ண ரீஜன். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒர்க்குக்காக மட்டும் இந்த ரீஜனை டெடிக்கேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஹெட் ஆஃபீஸாக வச்சிருக்க ஒரு கம்பெனி. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு இந்த சோவர்ஜன் ரீஜனை டெடிக்கேட்டடாக கொடுத்துட்டாங்க. இவங்க ரெடி பண்ணி இவங்க கிரியேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்காக கொடுத்துருவாங்க. அதுக்காக சார்ஜ் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அது எல்லாமே கவர்மெண்ட்டுக்காக அந்த ரீஜனில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே அவங்க டெடிக்கேட்டாக கொடுத்துடணும். அப்படி பார்த்தீங்கன்னா யூஎஸ் டிஓடி சென்ட்ரல் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்கு. அதே மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட் விர்ஜீனியான்னு ஒரு ரீஜன் இருக்கு. அதுக்கப்புறம் யூஎஸ் கவர்மெண்ட் நோவா. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சது. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் நமக்கு வரல. ஸோ அந்த பென்டகன்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெஷல் பர்பஸுக்காக அவங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த சோவர்ஜன் ரீஜனை டெடிக்கேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் மற்ற கண்ட்ரிலையும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனாவில். ஸோ சைனாவில் பார்த்தீங்கன்னா சைனா ஈஸ்ட்டு சைனா நார்த்துன்னு 2 ரீஜன் இருக்குது. ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் போய் ரெக்கமெண்டில் பார்த்தாலும் அதர்ஸில் பார்த்தாலும் இது எதுவுமே அதில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஏன்னா பப்ளிக் யூசர்ஸ் இந்த எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒருத்தர் போயிட்டு புதுசாக ஒரு கம்பெனியை அங்கே ஓப்பன் பண்ண முடியாது. அந்த சைனீஸ் சிட்டிசன் மட்டும்தான் அந்த கம்பெனிலாம் ஓப்பன் பண்ண முடியும் சைனாவில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்டும் சைனா கவர்மெண்ட்டோட கொலாபரேஷன் 21 வயா நெட் அப்படிங்கிற சைனாவோட 50% கொலாபரேஷனோட தான் சைனாவில் அவங்க க்ளவுடை கிரியேட்டே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 50% ஷேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். 50% ஷேர் மட்டும்தான் அதில் வர ப்ராஃபிட் மட்டும்தான் மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்க முடியும். ஏன்னா சைனாவில் யாரும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 50% அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு சோவர்ஜன் ரீஜனில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ரஷ்யாவிலையும் இருக்குது. ரஷ்யாவுக்கும் யூஎஸுக்கும் ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால ரஷ்யாவில் இவங்க யூஎஸ் கம்பெனிஸ் யாரும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ அங்கே அவங்களுக்காக மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் டேட்டா சென்டரை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இவங்க தான் அசூரை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய இன்ட்ரோடக்ஷன். மீதியை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஒரே ஒரு கிராஃப் மட்டும் காட்டுறேன், பாருங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனி, இதோட நோட் பண்ணிக்கிறேன். இது வந்து பழைய டேட்டா 2025 டேட்டா. லேட்டஸ்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 60 ரீஜன் ஆட் ஆகிருக்கு. இப்போ 54லேருந்து ரீஜன் 60 மாதிரி இருக்கு. அதே சேம் 140 கண்ட்ரி தான். இப்போ 140 கண்ட்ரியில் 60 ரீஜன் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் 2 கண்ட்ரியில் தான் அதிகமாக இருக்கும். அண்டர் டெவலப்டு கண்ட்ரின்னு இருக்கும். ஸோ டெவலப்பே ஆகாத கண்ட்ரி இந்த ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிஸ்னஸுமே கிடையாது. ஆப்பிரிக்கா, அதே மாதிரி சவுத் அமெரிக்கா, அதெல்லாம் ரொம்ப பிஸ்னஸ் அவங்களுக்கு லோவாக இருக்கக்கூடிய ஜாகிரபி. ஸோ இதுவே வந்து யூஎஸ், அதாவது நார்த் அமெரிக்கா, அதுக்கப்புறம் யூகே, அப்படியே இந்த பக்கம் இதெல்லாம் ஏஷியா. ஸோ இங்கே தான் அவங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே காட்டியிருக்கும். அதே மாதிரி ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்காவில் 2 ரீஜன் மட்டும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நார்த்து, சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட்டு, மற்ற எங்கேயுமே கிடையாது. அசூரோட
டேட்டா சென்டர்ஸ் அசூரோட ஆர்கிடெக்சர் எங்கேயுமே அவங்க பண்ணலை. ஏன்னா அதெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கண்ட்ரிஸ் தான் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். அங்கே நீங்கள் க்ளவுடை கொண்டு போய் வந்து என்ன பண்ண போறீங்க? ஒரு யூஸுமே இல்லை. அதனால் அந்த பிஸ்னஸ் அவங்க பண்ணலை. ஸோ நம்ம இதோட க்ளோஸ் பண்ணுவோம்.